வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது தரப்பசலைக்கீரை கடையல் தான். இது அத்தன்டிக்காக கிராமப்புறங்களில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கீரைக்கார அம்மா சொன்னதை நான் அப்படியே செஞ்சேங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது. நல்லா சூடான சாதத்தில் இந்த கீரையை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னே நெய் விட்டு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த கீரை கிடைச்சா விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் பசலைக்கீரை. பசலைக்கீரையில் இது ஒரு வகை. இந்த பார்த்திங்கன்னா இந்த கீரை தரையில் படர்ந்து தான் வளர்ந்து வரும். ஸோ மண் நிறையா இருக்கும். இந்த கீரையை நம்ம தனியாக எடுக்க முடியாது. தண்டுகளோடு தான் நம்ம சமைச்சு சாப்பிட்ணும். இதில் சத்து நிறைய இருக்கும். அதனால் இந்த கீரைகளை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த கீரைகள் கிடைக்கும். கார்டனில் நீங்கள் மண்ணில் வளர்க்குறீங்கன்னா இந்த கீரைகள் தன்னாலே முளைச்சி வரும். இதை கலெக்ட் பண்ணி சமைச்சிக்கலாம். ஆனால் தண்ணி நிறையா விட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா மண் இருக்கும், ஏதாவது பூச்சிகள் புல் இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி நிறையா விட்டு மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சட்டியில் தான் இந்த கீரையை கடைய போகிறோம். சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை அது கூட சேர்த்துப்போம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துருவோம். இது கூடவே சின்ன மாங்காயில் ஒரு 1/2 கண்ணா மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாங்காவை கட் பண்ணிவிட்டு இதையும் அது கூட சேர்த்துருவோம். கீரைகளை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை இப்போ அது கூட சேர்த்துடலாம். கீரைகளை கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிடுவோம். வெந்துச்சுன்னா உங்களுக்கு அரை அளவு தான் வரும். ஸோ எல்லா கீரையும் சேர்த்துடலாம். சேர்த்தோன்னே இது நல்லா குலைவாக வெந்து வரணும், வேகட்டும். இந்த கீரை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கிடைக்காதுங்க. எனக்கு ரொம்ப ரேராக தான் கிடச்சிச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாதுங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து கீரை இந்த வேர்க்கடலையை எடுத்துப்போம். கடலை ஆறிடுச்சு பாருங்கள். நமக்கு தோல் போயிடுச்சு. கடலை இந்தளவு வெள்ளையாக இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் நம்ம. இப்போ கீரை பாருங்கள் பாதி வெந்துருச்சு, நல்லா கீழே போயிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்திரிக்காய், மாங்காய் எல்லாமே நல்லா குலைவாக வெந்து வரணும். வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு, தோல் நீக்கிட்டு. இப்போ இதை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குறப்பாக பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்தோன்னே ஒரு 3 வரமிளகாய் காரத்துக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வரமிளகாய் இன்னும் காரம் வேணால் 2 கூட சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கீரை வெந்துருச்சு. கரண்டியால் மசிக்கும் போது மசிஞ்சு வருது. நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு காய் எல்லாமே. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நுணுக்கி வச்ச வேர்க்கடலையை சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். மற்ற யூஸ் பண்ணி நல்லா கடைஞ்சோன்னா கீரை சூப்பராக இருக்குங்க. இப்போ கடைஞ்சி எடுத்தாச்சு பாருங்கள். கீரை எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இங்கே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெங்காயம் இந்த அளவு பொன்னிறமாக இருக்கணும். இப்போ இதை அது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 தடவை ஒரு கடைஞ்சிருவோம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள் கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கும்போதே நம்ம வெறும் வாயில் சாப்பிட்லாம், அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கீரைகளை இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும், அதே கிராமத்து சுவையில். நன்றி, வணக்கம்.